பார்க்கில் ரவியும் அனன்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அனன்யாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் அட்டன் பண்ணால், நான் தான் ரமேஷ், ராஜோட பழைய ஃப்ரெண்டு. எனக்கு உங்களை மீட் பண்ணி பேசணும். அனன்யாவும் ஓகே, கஃபேல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறா. கஃபேல 3 பேரும் மீட் பண்ணுறாங்க. நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே உங்கள் அப்பா ராஜ் தான். என்னோட நிலைமைக்கு ஃபுல் காரணம் ராஜ் தான். நான் அவனை விடவே மாட்டேன். அவன் அவனோட பிஸ்னஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணுவான், எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். அதை கேள்வி கேட்குற யாராக இருந்தாலும் அவனுக்கு அது பிடிக்காது. இப்படி ஒன்றா ரமேஷ் சொல்லவும் அனன்யா ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். அவன்கிட்ட போய் டீட்டெயிலாக கேளு, அவன் எல்லாமே உனக்கு தெரியப்படுத்துவான் அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ராஜுக்கும் ஒரு மிரட்டல் கால் வருது. உன்னோட பாஸ்ட் எல்லாத்தையுமே வெளியே சொல்லிடுவோம், நாங்கள் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னா எங்களை வந்து தனியாக மீட் பண்ணு, எங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் கொடு அப்படின்னு. அவன் அந்த டென்ஷனில் இருக்கும்போது பிரியாவுக்கு இப்போவே எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. வரா. இல்லை, இவரை இதிலேருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வரணும், எத்தனை நாளாக இவர் டென்ஷனாகவே சுற்றுறாரு, எதுவுமே சொல்ல மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி பிரியா ரொம்ப நர்வஸ் ஆகிடுறா. ராஜ்கிட்ட பிரியா எல்லாமே கேட்க நினைக்கும் போது ராஜ் அவனை சமாதானப்படுத்த தான் நினைக்கிறான், எதையுமே தெளிவாக சொல்ல ஆசைப்படல. அந்த டைமில் அனன்யாவும் ரவியும் உள்ளே வராங்க. இப்படி 4 பேரும் ஒன்றா நின்றுட்டு இருக்கும்போது அனன்யா ரமேஷ் சொன்னதை பற்றி மெதுவாக கேட்குறா. ராஜு ஃபஸ்ட்டெல்லாம் ஒத்துக்கலை. நெக்ஸ்ட்டு ஆமாடா, நம்ம ஃபேமிலிக்காக செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறோம். பிரியா அப்போ மனசுடைஞ்சு ரொம்பவே அழுதுட்டு ரூமுக்கு போய் கதவை சாத்திடுறா. அனன்யாவும் இந்த இந்த பதில் அவள் எதிர்பார்க்கல, அதனால் அவளும் வீட்டை விட்டு வெளியேறா. ரவி அவளுக்கு ஆறுதல் சொல்ல அவள் கூடவே வெளியே போயிடுறான். ராஜ் தன்னோட தப்பை நினச்சி இப்போ தான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அனன்யா ராஜோட ஃபுல் டீட்டெயில்ஸும் இன்னும் கேதர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ரமேஷ்க்கு கால் பண்ணுறான். எனக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் வேணும், எல்லாமே எனக்கு ப்ரூஃபோடு வேணும் அப்படின்னு கேட்குறான். ரமேஷும் ஓகேன்னு சொல்கிறான். அவளுக்கு எல்லாமே கொடுக்குறான். எல்லா டீட்டெயில்ஸையும் டீட்டெயிலாக படித்த அனன்யாவும் ரவியும் இதை எப்படியாவது நம்ம சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த டைமில் கான்ஃபிடெண்ட்டாக இப்போ வீட்டுக்கு போகிறான். இனி என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து வர வீடியோவை பாருங்கள்.